ஹரே கிருஷ்ணா. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பகவத்கீதை 4வது அத்தியாயம் 37வது பதம். பகவத்கீதா 4.37. யதைதாம்சி ஸ்மிதோ அக்னிர் பஸ்மசாத் குருதே அர்ஜுன ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே ததா. வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம். யதா போல, ஏதாம்சி விறகு, ஸ்மித்தக எரிகின்ற, அக்னி நெருப்பு, பஸ்மசாத் சாம்பல், குருதே மாற்றுவது, அர்ஜுன அர்ஜுனா, ஞான அக்னி ஞான நெருப்பு, சர்வ கர்மாணி பௌதிக செயல்களின் எல்லா விளைவுகளையும், பஸ்மசாத் சாம்பலாக, குருதே அது மாற்றுகின்றது, ததா அது போலவே. மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஆச்சாரியர் தேவிதராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பு விறகை சாம்பலாக்குவதைப் போல அர்ஜுனா, ஞான நெருப்பானது ஜட செயல்களின் விளைவுகளை எல்லாம் சாம்பலாக்கி விடுகின்றது. பொருளுரை. ஆத்மா, பரமாத்மா மற்றும் இவர்களுடனான உறவு இவற்றை பற்றிய பக்குவமான அறிவு இங்கு நெருப்பிற்கு ஒப்பிடப்படுகிறது. இந்த நெருப்பு தீய செயல்களின் விளைவுகளை மட்டும் எரிப்பதோடு அல்லாமல் நற்செயல்களின் விளைவுகளையும் கூட சாம்பலாக்கி விடுகின்றது. உருவாக்கி கொண்டிருக்கும் விளைவுகள், பழித்துக் கொண்டிருக்கும் விளைவுகள், தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கும் விளைவுகள், எதிர்பார்க்கப்படும் விளைவுகள் என விளைவுகளில் பல நிலைகள் உள்ளன. ஜீவாத்மாவின் ஸ்வரூபத்தை பற்றிய ஞானம் இவ்விளைவுகள் அனைத்தையும் எரித்து சாம்பலாக்கி விடுகின்றது. ஒருவன் பூரண ஞானத்தில் இருக்கும்போது தோன்றிய விளைவுகள் பூரண ஞானத்தில் இருக்கும்போது தோன்றிய விளைவுகள், தோன்றாத விளைவுகள் என எல்லாமே எரிக்கப்பட்டு விடுகின்றன. உகை வைஷ ஏதே தரத்யமிருத சாத்வசாதூனி. செயல்களின் பாவ புண்ணியங்கள் இரண்டையும் ஒருவன் வெற்றி கொள்கிறான் என்று வேதம் பிருகத் ஆரண்யக உபனிஷத் 4.4.22 கூறுகின்றது. ஹரே கிருஷ்ணன். சோ இன்னைக்கு இந்த உன்னத அறிவு, திவ்யமான அறிவு, அதைய பத்தின க்ளோரிஸ், பெனிஃபிட்ஸ், அதை பத்தி எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதுல இதுவும் ஒரு குளோரிபிகேஷன் தான். இதுவும் ஒரு பெனிஃபிட் தான். பெனிஃபிட் அப்படிங்கறத விட நம்ம எல்லாரும் சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த அறிவை நம்ம எடுத்துக்கிறதுக்கு தயங்கவே மாட்டோம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த ஒரு ஹெசிடேஷனும் பண்ண மாட்டோம். கொழுந்து விட்டு எரியும் நெருப்பு விறகை சாம்பலாக்குவதை போல அர்ஜுனா, ஞான நெருப்பானது ஜட செயல்களின் விளைவுகளை எல்லாம் சாம்பலாக்கி விடுகின்றது. பகவான் பாருங்க எவ்வளவு ஈஸியான உதாரணங்கள் நமக்கு கொடுக்கிறாருன்ட்டு. நம்மள எது சொன்னா நமக்கு புரியுமோ, எப்படி சொன்னா புரியுமோ, அவரோட ரேஞ்சில இருந்து இறங்கி நமக்கு புரிய வைக்கிறாரு இல்லைங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க. கொழுந்து விட்டு எரியும் நெருப்பு விறகை சாம்பலாக்குவதை போல. ஒரு விறகு சாம்பலாகணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு சிறு ஸ்பார்க், அந்த நெருப்பினுடைய ஒரு சிறு பகுதி இருந்தா போதும் இல்லைங்களா? அப்படியே அந்த நெருப்பினுடைய ஒரு சிறு பகுதி ஒரு ஒரு உட்டோ, அதாவது ஒரு விறகோ, இல்ல ஒரு ரூம் நிறைய நீங்க விறகு அடுக்கி வச்சிருந்தாலோ, இல்ல ஃபியூல் டேங்க், டீசல் டேங்க், பெட்ரோல் டேங்க், இந்த மாதிரி எவ்வளவு ஃபியூல் இருந்தாலும் அந்த ஃபியூல் எல்லாத்தையும் என்ன பண்ணுது? ஒரு சிறு நெருப்பினுடைய பொறி போதும் அது எல்லாத்தையும் சாம்பல் ஆக்குறதுக்கு இல்லைங்களா? இந்த எக்ஸாம்பிள எதுக்கு யூஸ் பண்ணிருக்காருன்னு பாருங்க. அந்த ஸ்பார்க் ஆஃப் ஃபயர் எவ்வளோ ஒரு பொட்டன்சி இருக்குதோ அவ்வளோ பொட்டன்சி இருக்குதாமா எதுக்கு? ஞான அக்னிக்கு. இந்த திவ்யமான அறிவு, டிரான்சென்டென்டல் நாலேஜ் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அந்த ஞான அக்னிக்கு எவ்வளவு பொட்டன்சி அப்படின்னு பார்த்தா ஜட செயல்களின் விளைவுகளை எல்லாம் சாம்பலாக்கி விடுகின்றது. ஜட செயல்களின் விளைவுகள். இந்த ஜட செயல்களின் விளைவுகள் அப்படின்னா என்ன? ஜட செயல்னா என்ன? ஜடம் என்ன? இது எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம்.
ஸோ நம்ம மறுபடியும் ரீகால் வேணா பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த ஞான அக்னியாது ஜடச் செயல்களின் விளைவுகளை சாம்பலாக்கி விடுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ இந்த விளைவுகள் எதனால வருது? ஜட செயல்களின் விளைவுகள் எதனால வருது? நம்ம ஏதாவது ஒரு செயல் செஞ்சாலே அதுக்கு விளைவுன்னு ஒண்ணு இருக்குது இல்லைங்களா? நல்ல செயலோ, தீய செயலோ அதுக்கு உண்டான ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்கோம். புண்ணிய கர்மா, புண்ணியம், பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? புண்ணிய செயல்கள் செஞ்சா அதுக்குண்டான விளைவுகள அனுபவிப்போம். பாவ கர்மா செஞ்சா அதுக்குண்டான விளைவுகள அனுபவிப்போம். இப்ப 2மே இருக்கு. நான் வந்து புண்ணியம் வந்து எனக்கு என்னுடைய பேலன்ஸ்ல 100 புண்ணியத்தினுடைய விளைவுகள் இருக்கு அப்படின்னா, பாவத்தினுடைய விளைவு 50 இருக்கு அப்படின்னா, இது வந்து எப்படி ஆயிராது? கேன்சல் ஆயிராது. ஸோ அப்ப எனக்கு வந்து பேலன்ஸ் ஷீட் மாதிரி வச்சு ஒர்க் அவுட் பண்ண முடியாது. என்னுடைய புண்ணியம் வந்து அந்த 50 பாவங்கள் மைனஸ் பண்ணது போக மீதி 50 புண்ணியம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி நமக்கு எப்பயுமே மைனஸ் ஆகாது. இந்த புண்ணிய கர்மங்களையும், இத செஞ்சதுக்கு உண்டான விளைவுகளையும் நம்ம அனுபவிச்சே ஆகணும். இந்த 100 புண்ணிய கர்மங்களுடைய விளைவுகள அனுபவிக்கணும். அதே சமயத்துல அந்த 50 பாவ கர்மங்களுடைய விளைவுகளையும் அனுபவிக்கணும். இது எல்லாமே நம்ம அனுபவிச்சே தான் தீரணும். நம்ம பேலன்ஸ் ஷீட்ல டேலி பண்ற மாதிரி எல்லாம் டேலி ஆகாது. 100ல 50 போச்சுன்னா 50 பேலன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இது எல்லா ஒரு காரியங்களுடைய விளைவுகளும் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த அனுபவிக்கிறது அப்படிங்கிறது, அந்த விளைவுகள் அப்படிங்கிறது எப்ப வரும்? ஒரு செயலினுடைய விளைவுகள் ஒரு மாதிரியான அ காலகட்டங்கள்ல நம்ம அனுபவிப்போம். நம்ம இப்ப சஃபர் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னா, இது வந்து நாம தனியா சொல்லல. பக்தி ரசாமிர்த சிந்து அதுலயும் வந்து ரூப கோஸ்வாமி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகா அதுல ஃபார்ம்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் நம்மளுடைய செயல்களின் விளைவுகள் என்னென்ன மாதிரியான ஃபார்ம்ஸ்ல இருக்கும் அப்படிங்கறத பத்தி அழகா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. கூட்டம், பீஜம், பிராரப்த கர்மம், அப்பிராரப்த கர்மம் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு ஸ்டேஜஸ்ல இருக்குமாமா. நம்ம செஞ்ச பாவங்களாகட்டும், புண்ணியங்களாகட்டும் அதனுடைய விளைவுகள் ஒண்ணு விதை வடிவுல இருக்கும். அதாவது விதை வடிவு அப்படின்னா, அது இன்னும் வெளியில வராம இருக்கும். அந்த ரியாக்ஷன் வந்து அனுபவிக்க வேண்டிய நிலைமை நமக்கு இந்த லைஃப் டைம்ல இருக்காதான் இருக்கும். அதே சமயத்துல கூட்டம், பீஜம் பீஜம் வந்து சாரி பீஜம் வந்து விதை. ஸோ அந்த விதை வடிவத்துல இருக்கிறது தான் இந்த நம்ம இப்ப அனுபவிக்காத இந்த கர்ம விளைவுகள். ஸோ அதை நம்ம அனுபவிப்போமா அப்படின்னா, கண்டிப்பா அனுபவிச்சே தான் தீருவோம். நம்ம முன்னாடியே பார்த்துட்டு தான் இருக்கோம். என்ன புண்ணியம் செஞ்சாலும், பாவம் செஞ்சாலும் அதுக்கு உண்டான விளைவுகள். என்னதான் நான் வந்து நல்ல காரியம் தானே செஞ்சேன். அதுக்கு ஏன் நான் வந்து அனுபவிக்கணும் அப்படின்னா, அதுவும் அந்த பௌதீக செயல் தான். பௌதீக செயல்களுக்கு உண்டான விளைவுகள நம்ம அனுபவிச்சே தான் தீரணும். ஜட செயல்களின் விளைவுகள் அப்படின்ட்டு தான் பகவான் இங்க சொல்றாரு இல்லைங்களா? நம்ம சேரிட்டி, அன்னதானம் குடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கி குடுக்கறது, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, நெறைய ஆ என்ன சொல் அ கல்வி அதாவது இந்த மெட்டீரியல் புக்ஸ் எல்லாம் வாங்கி குடுக்கறது ஸ்கூல்ஸ்க்கு. அதுக்கப்புறம் இந்த மரம், செடி எல்லாம் நடுறதுக்கு அதுக்கு ஃபண்டிங் குடுக்கறது. ஸோ இந்த மாதிரியான இந்த நெறைய ஈசம்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஹியூமானிட்டேரியனிசம் இதெல்லாம் ஹியூமன் வெல்ஃபேர்க்காக பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பண்ணுவோம் இல்லைங்களா? இது எல்லாமே வந்து நமக்கு ஆட் ஆயிட்டே தான் இருக்கும். இதனுடைய ரியாக்ஷன் ஆட் ஆயிட்டே தான் இருக்கும். இதுக்கு உண்டான விளைவுகள் நம்ம அனுபவிச்சு தான் தீரணும். ஸோ அந்த விளைவுகள் ஏன் வந்து சரி பாவ விளைவுகள அனுபவிக்கிறது தான் யாருக்கும் பிடிக்காது. அ புண்ணிய செயல்களுடைய விளைவுகளையாவது அனுபவிக்கலாம் இல்லையா? அது நல்ல விளைவா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். ஆனா, அந்த புண்ணிய செயல்களுடைய விளைவ அனுபவிக்கிறதுக்கும் நம்ம மறுபடியும் பிறப்பு எடுக்கணும். அந்த பிறப்பு எப்படிப்பட்ட ஒரு பிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால கெஸ் பண்ண முடியாது. இல்லைங்களா? ஸோ இன்ஃபாக்ட் நம்ம வந்து நெறைய பேத்துக்கு தானம் குடுத்துருக்கலாம். கேஷா நெறைய பேத்துக்கு குடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அந்த கேஷ திரும்ப நம்ம வாங்கணும் அப்படின்னா, நம்ம மறுபடியும் வந்து பெரிய பணக்காரனா இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது.
ஒரு பேங்க்ல ஒரு கேஷியரா இருந்தா கூட அந்த பணம் நம்ம கிட்ட அவரு கொண்டு வந்து குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? சோ இப்படி இந்த விளைவுகள அனுபவிக்கிறதுக்காக மறுபடியும் மறுபடியும் பிறப்பு எடுத்துக்கிட்டே இருக்கணும். சோ அப்ப அந்த மாதிரி இந்த பிறப்பு எடுக்காம இருக்கணும் அப்படின்னா, சோ இந்த நாலெட்ஜ் தான் நமக்கு ஆரம்பத்துல இருந்து பகவான் நமக்கு சொல்லிக் குடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. என்ன ட்ரை பண்றாரு? ஏன் ம் இந்த பௌதீக உலகம், இந்த ஜட இயற்கை, ம் அ நம்மளை வந்து எப்படி நம்ம இது கூட அட்டாச் பண்ணி இருக்கோம்? நம்ம எப்படி நான் இந்த ஆத்மா கிடையாது, உடல் அப்படிங்கிற அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கோம் இல்லைங்களா? அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நமக்கு. சோ அந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியில வர்றதுக்காக தான் பகவான் ஆரம்பிக்கும்போதே அர்ஜுனா கிட்ட சொல்றாரு, "நீ இந்த உடல் கிடையாது, ஆத்மா." சோ ஆத்ம ஞானம் தான் ஃபர்ஸ்ட் குடுக்குறாரு இல்லைங்களா? ஏன்னா அதுதான் பேசிக். நான் இந்த உடல் கிடையாது, ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்படிப்பட்ட இந்த பௌதிக செயல்கள நம்ம செஞ்சுட்டு இருக்க மாட்டோம். இந்த பௌதிக செயல்கள், இந்த உடல் சம்பந்தப்பட்ட ஆசைகள், இந்த உடல் சம்பந்தப்பட்ட அட்டாச்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம ஒரு ஒரு செயலும் செஞ்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா? சரி இந்த ஒரு ஒரு செயல்களும் செய்யறதுக்கு உண்டான காரணம் அதுதான். அந்த ஆத்ம ஞானத்த நமக்கு ஃபர்ஸ்ட் பகவான் ஏபிசிடி சொல்லிக் குடுக்குறாங்க இல்லைங்களா? இப்ப எப்படி ஃபர்ஸ்ட் ஏ எழுத்து சொல்லிக் குடுக்குறாங்களோ, அந்த மாதிரி ஆத்ம ஞானத்த தான். நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா அப்படிங்கறத புரிஞ்சுக்கோ அர்ஜுனா. தேகினோஸ்மின் யதா தேகே. நீ இந்த உடலை உடையவன் தான். நீ இந்த உடல் கிடையாது. அப்படிங்கிறத ஆரம்பத்திலேயே ஃபர்ஸ்ட்டே நமக்கு சொல்லிக் குடுக்குறாரு. ஏன் அப்படின்னா, இந்த செயல்கள், இந்த பௌதிக செயல்கள் எப்படி உருவாகும்னா, நான் இந்த நம்மளை வந்து இந்த ஜட உலகத்தோட சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது தான். இந்த பௌதிக உலகத்தினுடைய ஒரு பகுதியா நம்மளை பார்க்கும்போது தான், இப்படிப்பட்ட செயல்கள நம்ம செய்வோம். ஸோ அந்த பௌதிக செயல்கள் செய்யும்போது, அதுக்குண்டான விளைவுகள நம்ம அனுபவிக்க வேண்டி இருக்கும். அதுக்காக தான் எடுத்த உடனே ஆத்ம ஞானத்த பகவான் குடுக்குறாரு. இல்லைங்களா? ஸோ இந்த செயல்களின் விளைவுகள எப்படி வந்து ஒரு சிறு பொறி, நெருப்பினுடைய ஒரு சிறு பொறி எப்படி ஒரு லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் வுட், ஃபயர்வுட் இதை வந்து எரிக்க முடியுமோ, இந்த விறகு எப்படி எரிக்க முடியுமோ, அந்த மாதிரி இந்த திவ்யமான ஞானம், இந்த ஆன்மீக அறிவு, இது இருந்தா என்ன பண்ணுமா, நம்மளுடைய ஜட செயல்களின் விளைவுகள அழிச்சிரும். பஸ்மாத் ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே ததா. ஞான அக்னி, இந்த ஞானம் என்னும் நெருப்பு சர்வ கர்மாணி. சர்வ கர்மாணின்னா எல்லா விளைவுகளையும், பாவ செயல்களுடைய விளைவா இருந்தாலும் சரி, புண்ணிய செயலினுடைய விளைவா இருந்தாலும் சரி, எல்லா ஜட செயல்களின் விளைவுகளையும் என்ன பண்ணுமா? பஸ்ம பஸ்பமாக்கிரும். இட் டர்ன்ஸ் டு ஆஷஸ். பஸ்மமாக்கிரும். எது வந்து பஸ்மமாக்கும்? இந்த திவ்ய ஞானம். இந்த ஞான அக்னிங்கிற நெருப்பு நம்மளுடைய எல்லா எல்லா விளைவுகளையும், எல்லா செயல்களின் விளைவுகளையும் அழிச்சிரும். அதனால என்ன ஆகும்? நம்ம மறுபடியும் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துல வந்து மாட்ட மாட்டோம். அந்த ஞான அக்னி பத்தி தெரிஞ்சிருந்தாலே போதும். அந்த ஞான அக்னி இருந்தாலே போதும். நம்ம இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துல இருந்து வெளியில வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பகவான் நமக்கு சொல்றாரு. இங்க பொருளுரையிலயும் கொடுத்திருக்காரு பாருங்க பிரபுபாத். எப்படிப்பட்ட விளைவுகள் எல்லாம் உருவாகி கொண்டிருக்கும் விளைவுகள். நம்ம ஒரு செயல் செஞ்சுட்டோம். அதுக்கு உண்டான விளைவு வந்து இப்பதான் உருவாயிட்டு இருக்குது. அப்பேற்பட்ட விளைவுகள், பழுத்து கொண்டிருக்கும் விளைவுகள். இந்த ஃப்ரூட்டிவ் ஸ்டேஜ் வந்துருச்சு. நான் அடுத்தது நம்ம இனி அதை அனுபவிக்க போறோம் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ். தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கும் விளைவுகள், பிராரப்த கர்மா. அந்த நம்ம இப்ப சஃபர் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னா, என்ஜாய்மெண்ட்டோ, சஃபரிங்கோ எதுவா இருந்தாலும் இந்த மெட்டீரியல் உலகத்துல எல்லாமே சஃபரிங் தான். அதுக்கு உண்டான அந்த விளைவு, தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கும் விளைவுகள். அதுக்கப்புறம் எதிர்பார்க்கப்படும் விளைவுகள் என விளைவுகளில் பல நிலைகள் உள்ளன. இனிமே ஃபியூச்சர்ல அதைய நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிற அப்படிப்பட்ட விளைவுகளும், இந்த எல்லா ஸ்டேஜ்ல இருக்கிற விளைவுகளையும் எது வந்து அழிக்க வல்லது? இந்த ஞான அக்னி. எப்படிப்பட்ட ஞான அக்னி? திவ்ய ஞானம். இந்த திவ்ய ஞானம் அப்படிங்கிறது
எந்த ஸ்டேஜ்ல நம்மளுடைய ரியாக்ஷன்ஸ் இருந்தாலும் எல்லா ரியாக்ஷன்ஸையும் பஸ்பமா ஆக்கக்கூடிய சக்தி, அந்த வல்லமை வந்து ஞான அக்னிக்கு தான் இருக்கு. சோ அந்த ஞானம் வந்து எப்படிப்பட்ட ஞானம்? ஆன்மீக ஞானம். ஆன்மீக ஞானம்னா என்ன? ஆன்மீக ஞானம்னா என்ன நம்ம பார்த்திருக்கோம். யாருக்காவது ஐடியா இருக்குங்களா? நான் உடல்ல ஆத்மாங்கிறது. ஓகே பிரபுஜி. சோ பிரபுஜி நான் இந்த உடல் அல்ல ஆத்மா அப்படிங்கிறது ஒரு பார்ட், அந்த ஆன்மீக ஞானத்துல ஒரு பார்ட். சரி, நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறமா பகவான்னா யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சோ 3 பார்ட் இருக்கு. பகவான்னா யாரு? நீங்க கொடுத்திருக்காரு பாருங்க பொருளுரையில ஃபர்ஸ்ட் லைன். ஆத்மா, பரமாத்மா மற்றும் இவர்களுடனான உறவு, இவற்றை பற்றிய பக்குவமான அறிவு இங்கு நெருப்பிற்கு ஒப்பிடப்படுகிறது. சோ நான் யாரு? பகவான்னா யாரு? எனக்கும் பகவானுக்கும் என்ன உறவு? அப்படிங்கிற அந்த ஞானம் தான் இந்த ஞான அக்னி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ இந்த ஞானம் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும், நம்மளுடைய எல்லா விளைவுகளும் சாம்பல் ஆகிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சாரி, இதுக்கு வந்து உபனிஷத்துல இருந்தும் பிருகத் ஆரண்யக உபனிஷத் அதுல இருந்தும் கோட் பண்ணி காட்டுறாரு பிரபுபாத். உபே உஷை வைஷ ஏதே தரத் யம்ருத சாத் வசாதூனி. செயல்களின் பாவ புண்ணியங்கள் இரண்டையும் ஒருவன் வெற்றி கொள்கிறான். இந்த பாவ செயல், புண்ணிய செயல் ரெண்டினுடைய ரியாக்ஷனையும், அந்த செயலினுடைய விளைவுகளை வெற்றி கொள்றான். யாரு யாரு வெற்றி கொள்றாங்க? இந்த ஞானம் யாருக்கு இருக்கோ அவங்களாலதான் அது பண்ண முடியும். சோ இந்த ஞானம் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, அந்த வழிமுறைதான் பக்தி யோகம். சோ அந்த பக்தி யோகத்தின் மூலமா மட்டும்தான் நம்ம இந்த ஞானத்தை சரியா 100% நம்ம பெற முடியும். சோ அந்த பக்தி யோகம், பகவான் மேல அன்பு காட்டும் போது மட்டும்தான் நம்மளால அதைய ஃபீல் பண்ண முடியும், இல்லைங்களா? சோ அந்த ஃபீல் பண்ணும்போது என்ன ஆகும்? நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். இந்த ஞானத்தை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம், இல்லைங்களா? சோ அதுக்கு உண்டான இந்த கலியுகத்துல வழிமுறை என்ன? பக்தி யோகம் செய்யறதுக்கு ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த பகவானுடைய நாமங்கள் தான் இந்த கலியுகத்துல நம்ம செய்யக்கூடிய பக்தி யோகம். இந்த ஒரு யோகம் பண்ணாலே போதும், பகவானுடைய இந்த ஆன்மீக அறிவு, இந்த ஆன்மீக ஞானம், பகவான் என்ன சொல்றாரு அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்ப என்ன ஆகும்? நம்ம மறுபடியும் இந்த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத், பிறப்பு இறப்பு சக்கரத்துல மாட்டி கஷ்டப்பட மாட்டோம். இதெல்லாம் எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, நம்மளை வந்து பகவான் கூப்பிடுறாரு அவருடைய தாமத்துக்கு. நீ இங்க இருந்து கஷ்டப்படாத, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளைய நமக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாரு பகவான், இல்லைங்களா? சோ அப்படிதான் நம்ம இத எடுத்துக்கிட்டு படிக்கணும். நமக்கு யாராவது ஒருத்தங்க இன்விடேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம அட்டன் பண்ணியே தீருவோம், இல்லைங்களா? அந்த மாதிரி பகவான் நமக்கு இன்விடேஷன் கொடுக்குறாரு. சோ அந்த இன்விடேஷனை ஏத்துக்கிட்டு நம்ம பகவானுடைய தாமத்துக்கு போறதுக்கு எல்லாரும் அதுக்கு உண்டான முயற்சிகளை எடுக்கணும். ஹரே கிருஷ்ணா. தட்ஸ் இட். சோ நம்ம இன்னைக்கு பார்த்ததுல எதுவும் டவுட்ஸ், கமெண்ட்ஸ் இருக்குங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே நம்ம ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது நியூட்ரல் ஆயிடுமா? பாவம் புண்ணியம் ரெண்டுமே போயிட்டு நியூட்ரல் ஆயிடுமா நம்ம? மாத்தாது, நீங்க செய்யற ஜபம் வந்து பாவ செயலோ புண்ணிய செயலோ கிடையாது. அது இல்ல, வந்து அது ரெண்டுமே கழிஞ்சு நியூட்ரல் ஆயிடுமான்னு கேக்குறேன். ரெண்டுமே கழிஞ்சு நியூட்ரல் ஆயிடுமான்னு எனக்கு புரியல. ஒண்ணுமே இல்லாம நம்ம கிட்ட பாவம் புண்ணியம் ரெண்டுமே ஒண்ணுமே இல்லாம போயிடுமான்னு கேக்குறேன். ஆமாங்க மாதாஜி, நீங்க சொல்றாரு பஸ்மம் ஆயிடும் அப்படின்னு தான் பகவான் நீங்க சொல்றாரு. நல்லிஃபை ஓகே ஓகே 0 ஆயிரும். ஓகே ஓகே மாதாஜி, தேங்க்யூ. அது மட்டும் கிடையாது,
நம்ம வந்து சாண்டிங் பண்ணும்போதும் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யும் போதோ அதுக்கும் மேல நமக்கு கிடைக்கிறது என்னன்னா சுக்ருதி அப்படிங்கிற நம்மளுடைய அந்த அக்கௌண்ட்டினுடைய பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். ஸோ இந்த சுக்ருதிக்கு வந்து ரியாக்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டோம்னா இந்த சுக்ருதி நம்ம பகவானுக்கு செய்யற பக்தி தொண்டுக்கு எந்த விதமான ரியாக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ நமக்கு சுக்ருதி இன்க்ரீஸ் ஆக ஆக நம்ம இன்னும் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இம்ப்ரூவ் ஆயிட்டு வருவோம். ஸோ அதுக்கு உண்டான அந்த அக்கௌண்ட்ல தான் நம்ம அந்த பேலன்ஸ் தான் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே மாதாஜி, ஓகே. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா.